NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சில இருந்து 2025 கலண்டர் இயர்க்கான ஆனுவல் பிளானர் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆனுவல் பிளானர்ல கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் 2 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து மே மாசமும், எக்ஸாம் டேட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஜூலையும், இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ஆகஸ்டும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 7 மாசம் டைம் இருக்கு. நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு 150 நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றது, அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஜாயின் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு வீடியோவா கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. நம்முடைய வெப்சைட்ஸ் www.ncmlearningcenter.org அந்த வெப்சைட்ஸ்ல பார்த்தும் நீங்க இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுடைய டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 10 சப்ஜெக்ட்ஸ். அந்த 10 சப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், இதுக்கு நம்ம 15 நாள் ப்ராக்டிஸ். இந்த 15 நாள் ப்ராக்டிஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 டாபிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட போகிறோம். இந்த 14 டாபிக்ஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ஸ், ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், வீடியோ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், வீடியோ மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணி அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ் வந்து அதில் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அந்த 14 நாள் ஒவ்வொரு நாளுமே நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். 15வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்க்கு ஃபுல் டாபிக்குமே ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த 30/12 இருந்து 18/1/2025 வரை இந்த 15 நாள், அது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற டீடைல் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு PDF கொடுத்துருக்கேன். அந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல் ஷெட்யூல் கிடைக்கும். டீடைல் ஷெட்யூல் கிடைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. இந்த 150 நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன டாபிக்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு ஷெட்யூல் வந்து அந்த PDF இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல் ஷெட்யூல் கிடைக்கும். சரிங்களா? இதுல வந்து நம்ம லே அவுட் மட்டும் சொல்ல போறோம். சரிங்களா? அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 15 நாள். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஒரு 15 நாள். 6/2/2025 இருந்து 23/2/2025 வரை 15 நாள் கொடுக்க போறோம். அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 15 நாள். 24/2/2025 இருந்து 11/3/2025 வரை கொடுக்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தியரிக்கு 11 நாள் போதுமானது. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி ஃபுல் டாபிக்ஸ்க்கும் கவர் பண்றதுக்கு 11 நாள் போதுமானது. ஸோ அதனால 11 நாள் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸுக்கு வந்து 15 நாள் தேவை. ஏன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல பார்த்தீங்கன்னா DC மிஷின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ், சிங்கனஸ் மிஷின்ஸ், ஸ்பெஷல் மிஷின், மொத்தம் 5 டாபிக் இருக்கு. ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் 3 நாள் கொடுத்துருக்கோம். ஸோ 15 நாள் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்க்கு தேவை. அதுக்கப்புறம் பவர் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 நாள் ப்ராக்டிஸ். அடுத்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், இதுக்கு 10 நாளே போதுமானது. எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகும். அடுத்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், இதுக்கு வந்து 12 நாள் தேவைப்படுது. அந்த 12 நாள் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல் டாபிக்ஸ் கவர் பண்ணிடலாம். அடுத்து டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இதுக்கு வந்து 15 நாள் தேவைப்படுது. ஏன்னா இதுல வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுது சிலபஸ். ஸோ அதனால இதுக்கு வந்து கண்டிப்பா 15 நாள் தேவைப்படுது. கடைசியா ஒரு 12 நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட் நீங்க சால்வ் பண்ணணும். அது ஏதாவது ஒரு டவுட் இருந்தா நீங்க போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 150 நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம். இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன்ஸ்ல கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.